அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் இன்று கூடுகிறது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ளது. 2 மாநில தேர்தல் நிறைவு, அதானி விவகாரம் உள்ளிட்ட பரபரப்பான சூழ்நிலையில் இன்று தொடங்கக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டம் உட்பட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு பட்டியலிட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லியில் அனைத்து கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவர்களுடன் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மணிப்பூர் வன்முறை மற்றும் அதானி லஞ்ச விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து அலுவல் ஆய்வு குழு முடிவு செய்யும் என்றும் கிரண் ரிஜிஜு கூறினார். அதானி குழும முறைகேடு குறித்து நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டும் என்று அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவதற்காக டெல்லியில் மத்திய அரசு சார்பில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். திமுக சார்பில் டி.ஆர். பாலு, திருச்சி சிவா ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது எதிர்க்கட்சிகள் சார்பில் அதானி விவகாரம், விலைவாசி உயர்வு, மணிப்பூர் கலவரம், டெல்லியில் காற்று மாசுபாடு, வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. பல்வேறு திட்டங்களுக்காக இந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவை, அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல் நீட்டு ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருக்குது. முறையாக அந்த பிரச்சனை, மீனவர் பிரச்சனை நம்முடைய ஒன்றிய அரசு அணுகவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது பற்றி பாராளுமன்றத்தில் 2 அவைகளில் பேச வைக்கிறோம். அதானி மீதான அமெரிக்காவின் குற்றச்சாட்டில் மத்திய அரசு இன்னும் பதிலளிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையாக குரல் எழுப்புவோம் என்று திமுக மாநிலங்களவை குழுத் தலைவர் திருச்சி சிவா தெரிவித்தார். தமிழ் இனமும் தமிழ்நாடும் நிலைத்து நிற்க காரணம் தமிழ் மொழியின் வலிமையும் பண்பாட்டின் சிறப்பும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். முத்தமிழ் பேரவையின் 50ஆம் ஆண்டு பொன்விழாவை ஒட்டி விருது வழங்கும் நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு கலைஞர் விருதை நடிகர் சத்யராஜுக்கு வழங்கினார். பன்மொழிகளிலும் 200 திரைப்படங்கள் நடித்துள்ள இவர் தமிழ் உணர்வு மிக்கவர். இவரின் கலைத்திறனை பாராட்டி இவருக்கு முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞர் விருதை வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், கலைத்துறையில் இருந்து கொண்டே திராவிட இயக்க சிந்தனைகளை பரப்பி வருபவர் சத்யராஜ் என்று புகழாரம் சூட்டினார். அதில் குறிப்பாக இந்த ஆண்டு முதல் கலைஞருடைய விருது முதலாக இந்த முத்தமிழ் அமைப்பின் சார்பில் தரப்படுவது யாருக்கு என்று கேட்டால் புரட்சி தமிழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அதை பெறுவதில் நான் பெருமைப்படுகிறேன், உங்களுக்கு வழங்குவதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் உண்மை. நடிகர் சத்யராஜ் பெரியாராகவே வாழ்ந்து வருபவர் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். சொல்றோம்ல, சிங்கப்பூர் போயிட்டு வந்தா சொல்றோம்ல, நம்ம ஊர் எப்பங்க இப்படி மாறுறது அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி இவங்க அந்த ஊருக்கு போனா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, எப்பங்க நம்ம பீகார் தமிழ்நாடு மாதிரி ஆகிறது, எப்பங்க நம்ம யூபியோ எம்பி தமிழ்நாடு மாதிரி ஆகிறதுன்னு அங்கே போய் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. முத்தமிழ் பேரவையின் விருது விழாவில் பேசிய நடிகர் சத்யராஜ், தமிழ்நாட்டைப் போல தங்களுடைய மாநிலம் எப்போது மாறும் என்று பீகார், உத்தரப்பிரதேச மாநில தொழிலாளர்கள் புலம்புவதாக தெரிவித்தார். பிற மாநிலங்களுக்கு சென்று பார்க்கும்போதுதான் தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை உணர முடிவதாக சத்யராஜ் கூறினார். தெலுங்கு படம் நடிக்கிறேன், மலையாளம், ஹிந்தி எல்லா இடத்துலையும் போயிட்டு வரேன். ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரையில அப்பதான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்னன்னு தெரியுது. அதிகபட்சம் போனால் அந்த ஊரில் இருக்கிற கேபிட்டல் மட்டும் ஓஹோன்னு இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஆனால் உள்ளே போனோம்னா அந்த அவங்களுடைய தலைநகரத்திலிருந்து வேறு நகரங்களுக்கு போகும்போது, காரில் போகும்போது பார்த்தோம்னா தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறது புரியும். தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் சத்யராஜ் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தாழ்வு மண்டலமாக வலுப்பெற இருக்கக்கூடிய நிலையில் 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனால் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் இன்று மிக கனமழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலூர், விழுப்புரம், அரியலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளை மறுதினம் முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வார விடுமுறையை ஒட்டி சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. பூங்காவிற்கு வந்த சுற்றுலா பயணிகள் புல்தரையில் அமர்ந்தும் செல்ஃபி படங்கள் எடுத்துக்கொண்டும் இதமான காலநிலையை ரசித்தனர். வார விடுமுறையொட்டி கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா தலங்களில் மக்களின் கூட்டம் அலைமோதியது. குணா குகை, பில்லராக், பைன்மரச்சோலை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். வார விடுமுறையை கொண்டாட ஒகேனக்கலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். தமிழ்நாடு மட்டுமில்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர். அவர்கள் மெயினருவி, சினிபால்ஸ் மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் குளித்தும் பரிசல் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். இங்கே நீர் வரத்து நல்லா இருக்குது, தண்ணி இது நல்லா இருக்குது. போட்டிங் வந்திருந்தோம். போட்டிங் வந்துட்டு இப்போ மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு சொல்லியிருக்கோம். ஒகேனக்கலில் பிரசித்தி பெற்ற மீன் உணவுகளையும் சுற்றுலா பயணிகள் ரசித்து ருசித்தனர். சென்னை அமைந்த கரையில் 14 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான 6 பேரின் மீதும் குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. சென்னை அமைந்த கரை மேத்தா நகரை சேர்ந்த முகமது நிஷாத், நாசியா தம்பதியின் வீட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவர் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முகமது நிஷாத் வீட்டின் குளியல் அறையில் சிறுமி உடலில் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டார். காவல்துறை விசாரணையில் தன்னுடைய கணவர் முகமது நிஷாத் சிறுமி மீது ஆசைப்படுவதாக சந்தேகப்பட்டு சிறுமியை தொடர்ந்து சித்திரவதை செய்ததை நிஷாத் ஒப்புக்கொண்டார். இதையடுத்து நாசியா, முகமது நிஷாத், நண்பர் லோகேஷ் உட்பட 6 பேரை கடந்த 2ஆம் தேதி காவல்துறையினர் கைது செய்தனர். தீபாவளி தினத்தன்று வீட்டில் உறவினர்கள் இருந்த நேரத்தில் சிறுமி தன்னுடைய குழந்தையை தாக்கிவிட்டதாக கூறி உறவினர்கள் சேர்ந்து தாக்கியதாகவும் அதில் சிறுமி இறந்து விட்டதால் அவருடைய சடலத்தை குளியலறையில் போட்டு வழுக்கி விழுந்து உயிரிழந்து விட்டதாக நாடகமாடியதும் விசாரணையில் தெரியவந்தது. இந்நிலையில் சிறுமி கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 6 பேர் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் அருண் உத்தரவிட்டார். முன்னாள் முதலமைச்சர் ஜானகி எம்ஜிஆரின் 100ஆண்டு விழா அதிமுக சார்பில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. பேரமைக்குரிய ஜானகி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவப் படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சரான ஜானகி அம்மையாரின் முழு உருவப் படத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்த காட்சிகளே இவை. அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு விழா சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து ஜானகி அம்மாளின் முழு உருவப் படத்தை திறந்து வைத்து 100ஆண்டு விழா மலரை வெளியிட்டார். எம்ஜிஆர் வளர்ப்பு மகள் சுதா விஜயகுமார் விழா மலரை பெற்றுக் கொண்டார். அதற்கு பிறகு ஜானகி ராமச்சந்திரனுடன் பயணித்த நடிகைகள் ராஜஸ்ரீ, வெண்ணிற ஆடை நிர்மலா, சச்சு, குட்டி பத்மினி உள்ளிட்டோருக்கு எடப்பாடி பழனிசாமி பொன்னாடை போட்டி நினைவு பரிசையும் வழங்கினார். ஜானகி அம்மாளின் இந்த முழு உருவச் சிலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட உள்ளது. அதிமுக தொடர் தோல்விகளை கண்டு வருவதாக சிலர் பேசி வருவதாகவும் 10 ஆண்டு காலம் திமுக தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். ஜானகி அம்மையாரின் 100ஆண்டு விழாவில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி, சக்கரம் எப்படி சுழல்கிறதோ அதுபோலதான் வெற்றி தோல்வியும் மாறி மாறி அமையும் என்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடர் தோல்வி, ஏன் திமுக 10 ஆண்டு காலம் தொடர் தோல்வியை சந்திக்கவில்லையா?
சந்தித்ததா இல்லையா? அதிமுக எப்போதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறதோ அப்போதெல்லாம் வெற்றி பெறுவது இயல்பு என்றும் அதிமுகவை முடக்க நினைப்பவர்களின் எண்ணம் ஈடேறாது என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசினார். நம்முடைய இயக்கத்தை அழிக்க நிற்கின்றவர்கள், முடக்க நிற்கின்றவர்கள், உடைக்க நினைக்கின்றவர்கள் ஒருபோதும் அவருடைய எண்ணம் நிறைவேறாது என்பதை பலமுறை நாம் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். அதிமுகவுக்கு இருப்பது போல் வேறு எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடையாது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, ரொம்ப நல்லா. என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே என்று ஏஐ தொழில்நுட்பத்தில் ஓங்கி ஒலித்த எம்ஜிஆரின் குரலை கேட்டும் அவரது முகத்தை பார்த்தும் அதிமுக தொண்டர்கள் ஆர்ப்பரித்த காட்சிகள்தான் இவை. அதிமுக சார்பில் நடைபெற்ற ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசுவது போன்ற காட்சிகள் ஒளிபரப்பப்பட்டது. அதில் எடப்பாடி பழனிசாமியை தம்பி என்று பாராட்டி ஏஐ தொழில்நுட்பத்தில் எம்ஜிஆர் பேசினார். முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொருளாதாரம், உழைப்பாரும் விசுவாசத்தாரும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்திலே எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நாளை நமதே, இந்த நாடும் நமதே என்று அறிவுறுத்தியவாறு எம்ஜிஆரின் ஏஐ வீடியோ நிறைவடைந்தது. அதிமுக விழாவில் நடிகர் ரஜினிகாந்தின் வாழ்த்துரை ஒளிபரப்பப்பட்டது. இரட்டை இலை சின்னம்தான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் என்று நடிகர் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். அதிமுக சார்பில் நடைபெற்ற முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவில் ரஜினிகாந்தின் வாழ்த்துரை ஒளிபரப்பப்பட்டது. அதில் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அம்மையார் அரசியலுக்கு வந்தது ஒரு விபத்து என்று கூறினார். எம்ஜிஆர் மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது அது அரசியல் விபத்து, தட் இஸ் எ பொலிட்டிக்கல் ஆக்சிடென்ட். அவர் கொஞ்சம் கூட அதில் ஈடுபாடு இல்லை, இஷ்டமே இல்லை. ஒரு சூழ்நிலை ஒரு கைதியாக இருந்து சில பேருடைய வற்புறுத்தி அது அரசியலுக்கு ஒரு சிஎம் ஆனாங்க. இரட்டை இலை சின்னம்தான் அதிமுகவின் பிரம்மாஸ்திரம் எனவும் நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். இது ஏடிஎம்கேவோட ஒரு பிரம்மாஸ்திரம். இந்த இரட்டை இலை ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு, இந்த பாருமா, இந்த அரசியல் எனக்கு சரிப்பட்டு வராது, அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட், நீங்கள் இந்த திறமை இருக்குது, அந்த தைரியம் இருக்குது, அந்த பக்குவம் இருக்குது, அந்த பெரிய அந்த கழகத்தை முன்னு கொண்டு வர்றதுக்கு, அதை இன்னும் பெருசாகிறதுக்கு உங்களால் தான் முடியும், என்னால் அது முடியாது, எங்கே சைன் பண்ணு சொல்லு, நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை இலையை வெளியே இது பண்ணி அது கம்ப்ளீட்டாக ஜெயலலிதா அம்மாக்கிட்ட அதை ஒப்படைச்சு அரசியலிருந்து ஒதுங்கிட்டார். ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை விமர்சையாக கொண்டாடும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவினருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். அரசியலுக்கு தான் வருவதாக பலரிடம் ஆலோசனை கேட்டபோது அவர்களுடைய கருத்துக்கள் தனக்கு நிம்மதியை இழக்கச் செய்யக்கூடிய வகையில் இருந்ததாக நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜானகி அம்மையாரின் நூற்றாண்டு விழாவை ஒட்டி வாழ்த்துரை வழங்கியவர் தான் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது நடைபெற்ற சம்பவங்களை நினைவு கூர்ந்தார். நான் 17 அரசியலுக்கு நான் வர்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சேன், நிறைய பேர் ஆலோசனை சொல்ல வர்றாங்க. அந்த ஆலோசனைலாம் கேட்டால் நாம் அவ்வளோதான், எல்லாத்தையும் எழுந்து நிம்மதி எல்லாமே எழுந்து போயிட வேண்டியதுதான். அது தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. அரசியல் முடிவுகளை எடுக்கும் போது நம்முடைய மகிழ்ச்சியையும் தாண்டி பிறருடைய மகிழ்ச்சியையும் கருத்தில் கொண்டுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டார். தன்னுடைய ராகவேந்திரா திரைப்படத்தை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வெகுவாக பாராட்டியதாக ஜானகி அம்மையார் கூறியதாக ரஜினிகாந்த் தெரிவித்தார். செய்தி வந்த உடனே நான் போய் பார்த்தேன். நிறைய விஷயம் சில படம் நான் பார்த்ததெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாங்க, இந்த மாதிரி ராகவேந்திரா படம் பார்த்த பிறகு அவர் எம்ஜிஆர் சார் அவர்கள் சரியா ஒரு 15-20 நிமிஷம் அந்த உங்களை பற்றி அந்த படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. எப்படி ரஜினி இவ்வளோ சாந்தமா, இவ்வளோ அமைதியா, இவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு. திரைப்படங்களில் தான் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் தன்னிடம் கூற விளைந்ததாக ஜானகி அம்மையார் கூறியதையும் ரஜினிகாந்த் நினைவு கூர்ந்தார். படத்தில் நிறைய சிகரெட் சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறாங்க, நிறைய அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க, இளைஞர். அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் அந்த பழக்கத்துக்கு இதாகிடுறாங்க. அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது, நான் சரியான டயத்தில் அவருக்கு சொல்கிறேன் அது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. ஜானகி அம்மையாருடனான தன்னுடைய அனுபவங்களை ரஜினிகாந்த் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொண்டார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 9 நாட்களில் மட்டும் 6 லட்சம் பேர் சாமி தரிசனம் மேற்கொண்டுள்ளனர்.
சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கடந்த 9 நாட்களில் 6 லட்சத்துக்கும் அதிகமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். இதன் மூலமாக 41 கோடி ரூபாய் வருவாய் கிட்டியுள்ளது. மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த 15ஆம் தேதி திறக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நாள் முதல் தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் திரளான பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதால் கடந்த 9 நாட்களில் மட்டும் 6 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் தரிசனம் செய்துள்ளனர். அவர்களின் வருகையால் 41 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தேவசம் போர்டு தலைவர் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். நவம்பர் 16ஆம் தேதி முதல் 6,12,290 பக்தர்கள் வந்திருப்பதாகவும் கடந்த ஆண்டு இதே தருணத்தில் சுமார் 3 லட்சம் பக்தர்கள் மட்டுமே வருகை தந்ததாகவும் கூறியுள்ளார். பக்தர்களுக்கு பல்வேறு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருப்பதால் தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் ஊர் திரும்பினார்கள் என்ற சூழலே இந்த முறை இல்லை என்றும் பிரசாந்த் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இரவில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக கிராம மக்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் வனத்துறையினர் ஆய்வு நடத்தினர். கடந்த சனிக்கிழமை இரவு வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் மாளிகைமேடு கிராமத்தில் சிறுத்தையை கண்டதாக பொதுமக்கள் சிலர் கூறினர். அது தொடர்பாக விருத்தாச்சலம் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் வேப்பூருக்கு சென்ற வனத்துறையினர் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். சிறுத்தையின் கால் தடங்கள் எதுவும் இல்லாததை வனத்துறையினர் உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுத்தை நடமாட்டம் என்ற தகவல் வதந்தி என்றும் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் ஒலிபெருக்கி மூலமாக அறிவுறுத்தினர். மாளிகைமேடு பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு: சிறுத்தை நடமாட்டம் முழுவதும் வதந்தி, மக்கள் யாரும் நம்ப வேண்டாம். வனத்துறையின் அறிவிப்பு. இதன் பிறகே அந்த பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். கொடைக்கானலில் தாயிடமிருந்து பிரிந்து சாலையில் தறிக்கெட்டு ஓடிய இந்த காட்டெருமை குட்டியை சுமார் 2 மணி நேரம் போராடி வனத்துறையினர் மீட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில நாட்களாக காட்டெருமைகள் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிட்டு வருகின்றன. இந்நிலையில் 7 ரோடு பகுதியில் தாயிடமிருந்து பிரிந்த காட்டெருமை குட்டி ஒன்று சாலையில் அங்கும் இங்குமாக ஓடியது. சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்ற வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மேலும் பியர்சோலா வனப்பகுதிக்குள் காட்டெருமை விடப்பட்டது. இதனால் கொடைக்கானல் பிரதான சாலையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டையில் போதை ஊசி பயன்படுத்தி விவகாரத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்தது குறித்து நீதிபதி நேரில் விசாரணை மேற்கொண்டார். புதுக்கோட்டை பூங்கா நகரில் உள்ள வீட்டில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு இருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்று ஆய்வு நடத்திய காவல்துறையினர் போதை ஊசியில் 13 செல்போன்கள் 6 வாகனங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அங்கிருந்த 13 பேரை புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது விக்னேஷ் என்பவர் பேச்சு மூச்சு இல்லாமல் போனதால் அவருடைய உறவினரான பாலாவை வரவழைத்த காவல்துறையினர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதன் பிறகு விக்னேஷின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அங்கேயே வைக்கப்பட்டது. இதையடுத்து காவல்துறையினரின் விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் ஆலங்குடி நீதித்துறை நடுவர் விஜயபாரதி விக்னேஷின் உடலில் காயங்கள் ஏதும் உள்ளதா என்று மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் உறவினர்களிடமும் அவர் விசாரணை மேற்கொண்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வீட்டில் கோழி அடைந்ததால் முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே தேனாமடுகை பகுதியைச் சேர்ந்தவர் முருகையன். இவர் வளர்க்கும் கோழியுடன் அவர் வீட்டின் அருகே வசித்து வருபவரின் கோழியும் சேர்ந்து முருகையன் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. இது தெரியாமல் முருகையன் அந்த கோழியையும் சேர்த்து அடைத்து வைத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் முதியவர் முருகையனிடம் அவரது வீட்டின் அருகே உள்ள மூவர் கோழியை ஏன் அடைத்து வைத்துள்ளீர்கள் என கேட்டு வாக்குவாதம் செய்து அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் முருகையன் மயக்கம் கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அவரை அங்கிருந்தவர்கள் கும்பகோணம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதையடுத்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பட்டீஸ்வரம் காவல் நிலையத்தினர் கொலை செய்து தப்பி ஓடிய மூவரையும் தேடி வருகின்றனர்.
திருவண்ணாமலை மாவட்டத்தில் பித்தளை குடத்திற்குள் சிக்கிக்கொண்ட 5 வயது பெண் குழந்தையின் 2 கால்கள் த்ரில்லிங்காக வெளியே எடுக்கப்பட்ட காட்சிகளே இவை. மேலப்பாளையம் புதிய சிந்த சிவா என்பவரின் 5 வயதுடைய பெண் குழந்தை தவசூர்யா சக குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது வீட்டில் குடிநீர் சேமித்து வைக்கக்கூடிய பித்தளை குடத்திற்குள் தவசூர்யாவின் 2 கால்களும் சிக்கிக் கொண்டன. இதனால் குழந்தை வெளியே வர முடியாமல் தவித்த நிலையில் சிவா தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குழந்தையின் கால்களை வெளியே எடுத்தனர். இரும்பு வெட்டுவான் கருவி மூலமாக பித்தளை குடத்தை வெட்டி குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தஞ்சை பெரிய கோயில் ஆட்டோ நிறுத்தத்தில் சவாரி ஏற்றுவதில் ஏற்பட்ட தகராறில் 2 பெண் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒருவரை தாக்கிக் கொள்ளும் காட்சிகள் தான் இவை. தஞ்சை பெரிய கோயிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்களை பழைய பேருந்து நிலையம், அரண்மனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு அழைத்துச் செல்ல ஏதுவாக ஆட்டோ நிறுத்தம் உள்ளது. இந்நிலையில் சவாரி ஏற்றுவதில் 2 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கிடையே ஏற்பட்ட பிரச்சனை கைகலப்பாக மாறி ஒருவரை சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இதனையடுத்து அங்கிருந்த சக ஆட்டோ ஓட்டுநர்களும் காவலர்களும் சண்டையிட்ட பெண் ஆட்டோ ஓட்டுநர்களை விலக்கிவிட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மகப்பேறு நிதியில் 18 லட்சம் ரூபாய் முறைகேடு செய்த விவகாரம் தொடர்பாக மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் 3 மருத்துவர்களுக்கு மாவட்ட சுகாதார அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணிகளுக்கான மகப்பேறு நிதியுதவி வழங்கும் திட்டத்தில் 18,60,000 ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இளநிலை உதவியாளர் வெங்கடேஷ்குமார் பணியிடை நீக்கமும், தற்காலிக பணியாளராக இருந்த வருண் பணி நீக்கமும் செய்யப்பட்டனர். இந்த விவகாரத்தில் எவ்வாறு மோசடி நடந்தது என்பது குறித்து மருத்துவத்துறை அதிகாரிகள் விசாரித்து வரும் நிலையில் 2020 முதல் தற்போது வரை பணியாற்றிய மருத்துவ கண்காணிப்பாளர் சுந்தர்ராஜன் மற்றும் மருத்துவர்கள் ஸ்ரீதர், ரகுவரன், பழனிவேல் ராஜன் ஆகிய 3 பேரிடம் விளக்கம் கேட்டு மாவட்ட சுகாதார அலுவலர் ராம் கணேஷ் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மேலும் இந்த முறைகேட்டில் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது, எந்தெந்த வங்கிக் கணக்குகளுக்கு பணம் சென்றது உள்ளிட்ட விவரங்களையும் அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர். உலக கவிஞர்கள் மாநாட்டில் பங்கேற்க வந்த வெளிநாட்டு கவிஞர்களுக்கு காரைக்குடியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் உலக தமிழ் சங்கத்தின் 43வது உலக கவிஞர்கள் மாநாடு கடந்த வியாழக்கிழமை தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக காரைக்குடி சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் உலக கவிஞர்கள் மாநாடு கவியரங்கு நடைபெற்றது. இதற்கு அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன், நியூசிலாந்து, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வந்திருந்த கவிஞர்களுக்கு சேது பாஸ்கரா கல்விக் குழும தலைவர் சேது குமணன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய உடைகளில் வந்திருந்த வெளிநாட்டு கவிஞர்கள் சேவல் சண்டை, கிடாய் மூட்டு சண்டைகளை கண்டு ரசித்தனர். பிறகு கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டது. IPL ஏலத்தில் மண்ணின் மைந்தன் அஸ்வின் மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு திரும்பினார். IPL ஏலத்தில் மீண்டும் சென்னை அணிக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் திரும்பினார். IPL போட்டிக்கான மெகா ஏலம் சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்றது. இதில் தமிழக வீரரான சுழற்பந்து வீச்சாளர் அஸ்வினை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9,75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. தொடக்க காலத்திலிருந்தே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இருந்த அஸ்வின் அதன் பின்னர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உட்பட சில அணிக்கு மாறினார். இந்நிலையில் தற்போது 9 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அஸ்வின் திரும்புகிறார். இதனிடையே நியூசிலாந்து தொடக்க வீரர் டெவான் கான்வேயை 6,25 லட்சம் ரூபாய்க்கு CSK அணி தக்க வைத்தது. அதேபோன்று நியூசிலாந்தின் ரச்சின் ரவீந்திராவை 4 கோடி ரூபாய்க்கும், ஆல்ரவுண்டர் ராகுல் திரிபாதியை 3,40 லட்சத்திற்கும் CSK ஏலம் எடுத்துள்ளது. கலீல் அகமதுவை 4 கோடி ரூபாய் 80 லட்சத்திற்கு CSK ஏலம் எடுத்துள்ளது. இறுதியாக ஆப்கானிஸ்தானின் சுழற்பந்து வீச்சாளர் நூர் அகமதுவை அதிகபட்ச விலைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுத்துள்ளது. அதன்படி 10 கோடி ரூபாய்க்கு அவர் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார்.
IPL வரலாற்றில் அதிகபட்ச தொகையாக 27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பந்தை லக்னோ அணி வாங்கியுள்ளது. ரிஷப் பந்தை ஏலத்தில் எடுக்க தொடக்கத்தில் லக்னோ மற்றும் பெங்களூரு அணிகளுக்கு இடையே போட்டி இருந்த நிலையில் 11 கோடி ரூபாயை கடந்த போது பெங்களூரு அணி பின்வாங்கியது. இதையடுத்து லக்னோ மற்றும் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டதால் அவரின் மதிப்பு எகிரியது. இறுதியில் 20 கோடியே 75 லட்சம் ரூபாயில் நிறைவடைந்த போது RTM கார்டை டெல்லி அணி பயன்படுத்தியது. இதனால் ரிஷப் பந்திற்கு 27 கோடி ரூபாயை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி நிர்ணயித்ததால் டெல்லி அணி பின்வாங்கியது. இதற்கு முன்பு 24 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டார்க் ஏலம் எடுக்கப்பட்டதே அதிகபட்சமாக இருந்த நிலையில் தற்போது இதுவரை இல்லாத உச்சமாக 27 கோடி ரூபாய்க்கு ரிஷப் பந்த் வாங்கப்பட்டுள்ளார். இதற்கு அடுத்த அதிக தொகையாக 26 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஸ்ரேயஸ் ஐயரை பஞ்சாப் கிங்ஸ் அணி வாங்கியுள்ளது. தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜனை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் எடுத்துள்ளது. யார்க்கர் வீசுவதில் வல்லவரான நடராஜன் கடந்த 2017 ஆண்டு முதல் IPL தொடரில் விளையாடி வருகிறார். தன்னுடைய முதல் சீசனில் பஞ்சாப் அணிக்காக ஆடிய நடராஜன் 2018 ஆண்டு முதல் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக விளையாடி வந்தார். இந்நிலையில் சவுதி அரேபியாவில் நடைபெற்ற IPL மெகா ஏலத்தில் நடராஜனை வாங்குவதற்காக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் ஆர்வம் காட்டினர். இறுதியில் 2 கோடி ரூபாய் அடிப்படை விலை கொண்ட நடராஜனை 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வாங்கியது. கடந்த ஆண்டு ஹைதராபாத் அணிக்கு 4 கோடி ரூபாய்க்கு ஏலம் போன இவர் நடப்பாண்டு 10 கோடியே 75 லட்சம் ரூபாய்க்கு டெல்லி அணி வசம் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. A.R. ரஹ்மான் உலகின் சிறந்த மனிதர் என்றும் அவர் குறித்து அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் யூடியூபர்களுக்கு ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு வேண்டுகோள் விடுத்துள்ளார். A.R. ரஹ்மான், சாய்ரா பானு ஆகியோர் தங்களது 29 ஆண்டுகால திருமண உறவிலிருந்து விலகுவது குறித்து அறிவித்த நிலையில் சமூக வலைதளங்களில் இதுகுறித்த அனுமானங்கள் பல்வேறு வகைகளில் பரவத் தொடங்கின. A.R. ரஹ்மானுடன் பணியாற்றிய பெண் இசைக்கலைஞர் ஒருவரும் அண்மையில் விவாகரத்து குறித்து அறிவித்ததால் அவருடன் தொடர்புபடுத்தி சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்ட நிலையில் அதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விமர்சனங்கள் எழுந்தன. இந்த சூழலில் தனக்கு எதிரான பொய்யான மற்றும் தவறான செய்திகளை உடனே நீக்க வேண்டும் என்று ஊடகங்கள் மற்றும் யூடியூபர்களுக்கு A.R. ரஹ்மான் தனது வழக்கறிஞர் மூலம் நோட்டீஸ் அனுப்பினார். இந்நிலையில் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு தனது பிரிவு முடிவு குறித்து ஆடியோ மூலம் விளக்கம் அளித்துள்ளார். தனது உடல்நிலை பாதிப்பு காரணமாகவே A.R. ரஹ்மானை பிரிய முடிவு செய்ததாகவும் அவரை பற்றி அவதூறு பரப்ப வேண்டாம் என்றும் சாய்ரா பானு கோரிக்கை வைத்துள்ளார். Please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. And I've come here to Bombay. I'm going ahead with my treatment. ரஹ்மான் மீது தான் வைத்துள்ள நம்பிக்கை தனது வாழ்வை விட பெரியது என்றும் அந்த அளவிற்கு தாம் அவரை நேசிப்பதாகவும் சாய்ரா தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸின் டோண்டா பகுதியில் குடியிருப்புகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தில் 2000 வீடுகள் சேதமடைந்தன. தலைநகர் மணிலாவில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் அடுத்தடுத்த வீடுகள் எளிதில் தீப்பிடித்து எரிந்தன. தீயணைப்பு பணிகளில் தீயணைப்பு ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்பட்டன. துறைமுகம் அருகே எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வகையிலான பொருட்களால் கட்டப்பட்ட வீடுகளில் தீ பரவியது. தீ விபத்து காரணமாக சுமார் 2000 பேர் வீடுகளை இழந்து தவித்தனர். நாளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையொட்டி கல்வி நிறுவனங்களில் போட்டிகள் நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க பள்ளி, கல்லூரிகளில் போட்டிகள் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதன் 75வது ஆண்டினை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வரும் செவ்வாய்க்கிழமை காலை 11 மணிக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் அரசியலமைப்பு நெறிமுறைகள் பற்றிய பேச்சு போட்டிகள், கருத்தரங்குகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோன்று தலைமைச் செயலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், மாநில அரசின் அனைத்து அலுவலகங்களிலும் அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார்.
தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆளுநரின் பழிவாங்கக்கூடிய செயல் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தஞ்சை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள், துணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் என்று 40 பணியிடங்களை நிரப்ப பணம் வாங்கியதாக புகார் எழுந்ததை அடுத்து துணைவேந்தர் திருவள்ளுவன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், துணைவேந்தர் திருவள்ளுவன் பணி ஓய்வு பெறுவதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில் அவரை ஆளுநர் RN ரவி பணியிடை நீக்கம் செய்திருப்பது அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார். 40 பேருக்கான பேராசிரியர் பணி நியமனங்களில் முறைகேடு நடந்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்றாலும் சிண்டிகேட் ஒப்புதலுடன் பணி நிரந்தர ஆணையை துணைவேந்தர் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஆளுநர் நடவடிக்கை திட்டமிட்ட உள்நோக்கத்துடன் கூடிய பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய திருமாவளவன், திராவிட இலக்கியங்கள், பொதுவுடைமை சிந்தனைகள் ஆகியவற்றுக்கு திருவள்ளுவன் முன்னுரிமை அளித்ததும் ஆளுநரின் விருப்பறிந்து துணைவேந்தர் இயங்கவில்லை என்பதும் தான் இந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு காரணம் என்று தெரிய வருவதாக கூறியுள்ளார். திராவிட அரசியலுக்கும் திமுக அரசுக்கும் ஆதரவாகவே துணைவேந்தர் செயல்படுகிறார் என்று அவருக்கு எதிரான சக்திகள் தொடர்ந்து கூறியதால் ஆத்திரத்தில் ஆளுநர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாகவும் பழிவாங்கக்கூடிய போக்கை கைவிட்டுவிட்டு துணைவேந்தர் மீதான நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஊடுருவியுள்ள ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியை 2ஆக உடைத்து விடுவாரோ என்று சந்தேகம் ஏற்படுவதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் விமர்சித்துள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுக்கூட்டத்தில் பேசிய ஈஸ்வரன், கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் பழனிக்கு சென்று சாமி கும்பிடுவதாக கூறினார். இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு பழனிக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு கீழே பக்தியோடு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார். அதை வரவேற்கிறோம். குறை சொல்லக்கூடாது, ஏதை செய்தார் என்று கேட்கக்கூடாது. பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய ஈஸ்வரன், ஆதவ் அர்ஜுனா விசிகவில் ஊடுருவி இருக்கிறார் என்றும் அக்கட்சி கவனமாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர், திறமையானவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லா வசதிகளும் படைத்தவர். அவர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே ஊடுருவி கொண்டிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவர் 2ஆக உடைத்து விடுவாரோ என்று கூட எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். தாவேகாவுக்கு இன்னும் மாவட்ட செயலாளர்களே இல்லாத போது கூட்டணி ஆட்சி குறித்து பேசுவது வெடிகுண்டு புரளி போலத்தான் என விமர்சித்தார். அது எந்த கட்சின்னு அவர் சொல்லலை. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு துணிச்சல் இருந்தால் அது எந்த கட்சி என்பதை பகிரங்கமாக சொல்ல வேண்டும். 20 சீட்டு கேட்ட கட்சி எந்த கட்சி, 200 கோடி ரூபாய் பணம் கேட்டது எந்த கட்சி என்று சொல்ல வேண்டும். துணிச்சல் இருந்தால் கூட்டணி சேர பணம் கேட்டது யார் என கூறுங்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் சவால் விடுத்துள்ளார். நாகையில் நடந்த கட்சியின் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சீமானையும் கடுமையாக விமர்சித்தார். சீமான் என்ன பேசுகிறாருன்னா அவருக்கே சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது. ரஜினியை சந்திப்பது அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு அணுகிய பொழுது நீ வான்னு சொல்லியிருக்காரு, பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அதனால் அவர் என்ன பேசுகிறாருங்கிறத காலையில் ஒன்று பேசுகிறாரு, மாலையில் ஒன்று பேசுகிறாரு, அடுத்த நாள் ஒன்று பேசுகிறாரு, இன்னொரு நாள் இன்னொன்று பேசுகிறாரு. சீமான் முதலில் விஜயை எதற்கு வரவேற்றார் என்பதும் தெரியவில்லை, தற்போது ஏன் எதிர்க்கிறார் என்பதும் புரியவில்லை என முத்தரசன் கூறினார். அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் மனைவீட்டார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திமுக கூட்டணி உடையாதா என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி காத்திருப்பதாக கூறியுள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக கூட்டணி ஒருபோதும் உடையாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற திமுக மாநில மீனவரணி துணை செயலாளர் மனோகரனின் இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். விழாவில் பேசிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக கூறினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக மாதந்தோறும் 1,16,00,000 மகளிர் பயனடைந்து வருவதாகவும், இதனை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி வயிற்றெரிச்சல் அடைவதாகவும் விமர்சித்தார். எப்படியாவது நம்முடைய கூட்டணி உடையாதா, ஏதாவது விரிசல் விழுந்துறதா என்று காத்து கிடக்கிறார். ஆனால் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி கடந்த 7 தேர்தலில் ஒரு வெற்றி கூட்டணி அமைச்சாரோ, கண்டிப்பாக இந்த முறையும் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை நம்முடைய தலைவர் அவர்கள் அமைப்பார்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டத்திலே பேசுறார். என்ன சொல்றாரு, கூட்டணி கூப்பிடுறப்பா, ஆனா ஒருத்தன் 200 கோடி கேட்கறான், 20 சீட்டு கேட்கறான்,
இப்படின்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்க கூட்டணி தான் நம்மளுக்கு எதிர்க்க இருக்கக்கூடிய கூட்டணி. நம்முடைய கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணி, கொள்கை கூட்டணி, அது எப்பவுமே மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டணி. அதிமுக கூட்டணி பேரம் பேசும் கூட்டணி என்றும் திமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். பணியாளர்களை கௌரவம் செய்கிறோம் என்கிற பெயரில் 5 சால்வைகளை வைத்து 50 பேருக்கு மாற்றி மாற்றி போட்ட இந்த சம்பவம் திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஊராட்சியில் நடத்தப்பட்ட கிராம சபை கூட்டத்தில்தான் நடந்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையை அடுத்த பாச்சல் ஊராட்சியில் சனிக்கிழமை கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஊர் பொதுமக்கள் வெகு சிலரே கலந்து கொண்ட நிலையில் தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள் என ஊராட்சிக்கு உட்பட்ட பணியாளர்களை வைத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தூய்மை பணியாளர்களை கௌரவிக்கிறோம் என்ற பெயரில் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பதாக கூறி வெறும் 5 சால்வையை வைத்துக் கொண்டு 50 பேருக்கு மாறி மாறி போட்டுள்ளனர். இந்நிலையில் கடமைக்கு என கிராம சபை கூட்டத்தை 10 நிமிடத்தில் நடத்தி முடித்ததாக குற்றம் சாட்டும் அப்பகுதி மக்கள் ஊராட்சி நிர்வாகம் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தனியார் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதிகளில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் சோதனை நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருச்செங்கோடு ஈரோடு சாலையில் உள்ள தனியார் கல்லூரி அருகே 20க்கும் மேற்பட்ட தனியார் தங்கும் விடுதிகள் உள்ளன. இந்நிலையில் இந்த விடுதிகளில் போதைப் பொருட்கள் புழக்கம் உள்ளதா என்பது குறித்து 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அதிகாலை 6 மணிக்கு அனைத்து விடுதிகளிலும் ஒரே நேரத்தில் சோதனை மேற்கொண்டனர். விடுதிகளில் தூங்கிக் கொண்டிருந்த மாணவர்களை எழுப்பி அனைத்து அறைகளிலும் காவலர்கள் சோதனை நடத்தினர். காவலர்கள் நடத்திய சோதனையில் போதைப் பொருட்கள் எதுவும் விடுதிகளில் சிக்காததால் அருகிலிருந்த தேநீர் கடைகளில் சோதனை மேற்கொண்டனர். கடைகளில் எவ்வித போதைப் பொருட்களும் சிக்காத நிலையில் சோதனையை முடித்துக் கொண்டு காவலர்கள் அங்கிருந்து புறப்பட்டனர். இதனிடையே போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை ஒழிக்க பள்ளி, கல்லூரி வளாகங்கள் அருகில் இதுபோன்ற சோதனை தொடர்ந்து நடத்தப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஐயப்ப பக்தர்களின் உணர்வை காயப்படுத்தியதாக திரைப்பட இயக்குநர் ப. ரஞ்சித் மற்றும் கானா பாடகி இசைவாணி ஆகியோர் மீது உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி ஓசூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளது. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக பிரபலமடைந்த கானா பாடகி இசைவாணி கடந்த 2019ஆம் ஆண்டு இயக்குநர் ப. ரஞ்சித் நீலம் பண்பாட்டு மையத்தின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இசை நிகழ்ச்சியில் ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடலை பாடியிருந்தார். சபரிமலை ஐயப்பன் சீசன் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இசைவாணி பாடிய இந்த பாடல் இணையதளத்தில் வட்டமடித்து வருகிறது. இந்த பாடல் ஐயப்ப பக்தர்களின் உணர்வை புண்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாக பலர் கண்டனங்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்துக்கள் மனதை புண்படுத்தக்கூடிய விதமாகவும் பிற மதங்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாகவும் இந்த பாடல் அமைந்திருப்பதாக கூறி ஓசூர் காவல் நிலையத்தில் சிவசேனா கட்சியினர் புகார் அளித்துள்ளனர். அதில் இயக்குநர் ப. ரஞ்சித் மற்றும் இசைவாணி ஆகியோர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். சிவகங்கையில் உதவி ஆய்வாளரை அறிவாளால் வெட்ட முயன்ற இளைஞர் தப்பியோட முயன்றபோது கால் முறிவு ஏற்பட்டதாக காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சிவகங்கை நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வைரமணி தலைமையிலான காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடம் அளிக்கும் வகையில் அதிவேகமாக வந்த காரை காவலர்கள் நிறுத்த முயற்சித்தனர். ஆனால் கார் நிற்காமல் சென்றதால் துரத்திச் சென்ற காவலர்கள் பெரியகோட்டை அருகே வாகனத்தை இடைமறித்தனர். அப்போது காரிலிருந்து இறங்கிய நபர் உதவி ஆய்வாளரை அறிவாளால் வெட்ட முயற்சித்தார். நல்வாய்ப்பாக ஆய்வாளர் தப்பிய நிலையில் அங்கிருந்து ஓட முயற்சித்த இளைஞர் இடறி கீழே விழுந்ததில் கால் முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விசாரணையில் அவர் புதுப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த தனசேகரன் என்பதும் அவர் மீது ஆழ்கடத்தல், கொலை முயற்சி உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. இதனால் தனசேகரை காவல்துறையினர் கைது செய்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை திரித்து பொய் பிரச்சாரம் செய்வதாக இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்திற்கு ஈஷா யோகா மையம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திக்குறிப்பில் சமீபத்தில் ஈஷாவுக்கு எதிரான ஆட்கொணர்வு மனு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஈஷா மீதான அவதூறு குற்றச்சாட்டுகளை தள்ளுபடி செய்து வழக்கை முடித்து வைத்ததாக குறிப்பிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் எந்த இடத்திலும் ஈஷா யோகா மையத்தை விசாரிக்க வேண்டும் என்று கூறப்படவில்லை என்பதை தெளிவுபடுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஷாவில் இருக்கும் ஆயிரக்கணக்கானோர் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாகவே
உச்சநீதிமன்றத்தில் காவல்துறை சமர்ப்பித்த அறிக்கையில் பதிவு செய்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளது. ஆண்களுக்கு நிகராக மண் சார்ந்த ஆன்மீக பாதையில் பெண்களும் பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என்ற நிலையை ஈஷா உருவாக்கி இருப்பதாகவும், வனநில ஆக்கிரமிப்பு, யானை வழித்தட ஆக்கிரமிப்பு, பழங்குடியினர் நில ஆக்கிரமிப்பு உள்ளிட்டவை ஆண்டாண்டு கால அவதூறு என்றும் தெரிவித்துள்ளது. ஏதோ ஒரு கட்டாய நிர்பந்தத்தின் பேரில் அவதூறுகளை கொண்டு பொது இயக்கங்கள் போராடுவது துரதிருஷ்டவசமானது என்றும் குறிப்பிட்டுள்ளது. விவசாயிகளுக்கான தேவைகள் மிகவும் அதிகம் என திரைப்பட நடிகரும் உழவன் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான கார்த்தி தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் எழுதிய மண்புழு தாத்தாவின் மண்ணல புரட்சிப்பாதை நூலை நடிகர் கார்த்தி வெளியிட்டார். எப்பவுமே எதிர்காலம் பற்றியும் குழந்தைகள் பற்றியும் சத்தான உணவு பற்றியும் எடுத்து சொல்லிட்டே இருக்கிறவர். தமிழ்நாட்டுக்கு ஒரு பொக்கிஷம். அவருடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிட்டது என்னுடைய பாக்கியமா நினைக்கிறேன். உங்க உழவன் ஃபவுண்டேஷன் இலக்கு என்ன? விவசாயிகள். அது விவசாயிகளுக்கு இங்க தேவைகள் ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம இதை ஒரு நடிகனா நான் இருக்கேன், மக்களோட அன்பு கிடைச்சிருக்கு, ஒரு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை எதுக்கு பயன்படுத்துறோங்க போது விவசாயம் சார்ந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதோ, இல்லை விவசாயிகளுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிறு சிறு உதவிகள் என்ன பண்ண முடியுமோ, நம்மளும் ஒரு அணிலோட சேவை மாதிரி தான். ஒரு ரொம்ப சிறு சேவையா இருக்கும். ஆனால் திரும்பவும் விவசாயத்தை நம்மளால நினைவூட்டிகிட்டே இருக்க முடியுது. வருஷத்தில் ஒரு தடவை ஒரு விழா நடத்துகிறோம். அந்த விழாவில் மறுபடியும் விவசாயம் சார்ந்து வேலை செய்கிறவங்களை கூட்டி அங்கீகாரம் கொடுக்குறோம், அவங்கள கொண்டாடுறோம். அப்படிங்கிறது மறுபடியும் மக்களுக்கு விவசாயத்தை நினைவூட்டிகிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா படுது. அதை பண்ணிட்டே இருக்கிறோம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கார்த்தி, பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்த பொக்கிஷம் என கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோட்டாறு புனித செவேரியார் பேராலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவையொட்டி தேவாலயம் முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தது. நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவையொட்டி நேற்று மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசையுடன் கொடிப்பட்டம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. பின்னர் கொடி ஏற்றப்பட்ட போது பக்தர்கள் மலர்களை தூவி ஆரவாரமிட்டனர். விழாவில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டதால் செவேரியார் பேராலயம் முழுவதும் மக்கள் தலைகளாகவே காட்சியளித்தது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் முதற்கட்டமாக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்பார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்றது. மொத்தமுள்ள 288 இடங்களில் 234 இடங்களில் ஆளும் மகாயுதி கூட்டணி வெற்றி பெற்றது. பாஜக 132 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதனிடையே தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சி தலைவராக அஜித் பவார் தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதலமைச்சர்களாக ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மட்டும் முதற்கட்டமாக பதவியேற்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வரும் நாட்களில் அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற எம்எல்ஏவுக்கு பொக்லேனில் வண்ணப்பொடிகள் தூவ முயன்ற போது ஏற்பட்ட தீ விபத்தின் காட்சி இது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் சாந்தக் என்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சிவாஜி பாட்டீல் வெற்றி பெற்றார். அவருடைய வெற்றியை கொண்டாட நினைத்த அவரின் ஆதரவாளர்கள் பொக்லேனில் வண்ணப்பொடிகள் தூவி வரவேற்க ஏற்பாடு செய்தனர். வெற்றி பெற்ற எம்எல்ஏ குறிப்பிட்ட இடத்திற்கு வந்தபோது வண்ணப்பொடிகள் தூவப்பட்டன. அந்த நேரத்தில் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வகையிலான ரசாயனத்தால் செய்யப்பட்ட வண்ணப்பொடி கொட்டப்பட்டதும் திடீர் என்று தீப்பிடித்தது. இந்த விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் புதிதாக தேர்வான எம்எல்ஏ காயமின்றி உயிர் தப்பினார். ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன்.
ஜார்க்கண்ட் முதலமைச்சராக வரும் 28ஆம் தேதி மீண்டும் பதவியேற்க உள்ளதாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன் அறிவித்துள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. மொத்தமுள்ள 81 தொகுதிகளில் ஜேஎம்எம் தலைமையிலான கூட்டணி 56 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையை பிடித்தது. இதனையடுத்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக ஹேமந்த் சோரன் தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களோடு ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ் கங்குவாரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரினார் ஹேமந்த் சோரன். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஹேமந்த் சோரன் ஆட்சியமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரியிருப்பதாகவும் நவம்பர் 28ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாகவும் கூறினார். முன்னதாக இந்தியா கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹேமந்த் சோரனை ஜார்க்கண்ட் முதலமைச்சராக மீண்டும் தேர்வு செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் கூகுள் மேப்பை பார்த்து காரில் அதிவேகமாக சென்றபோது ஆற்றில் கார் கவிழ்ந்ததில் 3 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். பரேலி மாவட்டத்தில் ராம்கங்கா நதியின் குறுக்கே கட்டப்பட்ட பாலத்தின் மீது கௌசல், விவேக் மற்றும் அமித் ஆகியோர் ஒரே காரில் சென்றுள்ளனர். கூகுள் மேப்பை பார்த்தபடி கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் இவர்களின் கார் சென்றது. அப்போது அதிவேகத்தில் சீறி பாய்ந்த கார் ஆற்றில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 3 உடல் நசுங்கி உயிரிழந்தனர். குறிப்பிட்ட பாலத்தில் எந்தவித முன்னெச்சரிக்கை அறிவிப்புகளோ தடுப்புகளோ வைக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேற்கு வங்க ஆளுநர் மாளிகையில் தனது மார்பளவு சிலையை ஆளுநர் ஆனந்தபோஸ் திறந்து வைத்ததாக சர்ச்சை எழுந்துள்ளது. மேற்கு வங்கத்தின் ஆளுநராக ஆனந்தபோஸ் பதவியேற்று சனிக்கிழமையுடன் 2 ஆண்டுகள் நிறைவுற்றது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையில் மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டிக்கு முன்னதாக ஆளுநர் மாளிகையில் தனது மார்பளவு சிலையை ஆனந்தபோஸ் திறந்து வைத்ததாக புகைப்படம் வெளியானது. இதனை விமர்சித்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விளம்பரத்திற்காக ஆளுநர் இதுபோன்ற உத்திகளை கையாள்வதாக சாடியுள்ளது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள ஆளுநர் மாளிகை, பார்த்தா சாகா என்ற கலைஞர் உருவாக்கி ஆனந்தபோஸ் சிலை அன்பளிப்பாக பெறப்பட்டதாகவும் அந்த சிலை ஆளுநர் மாளிகையில் நிறுவப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் தற்போது அரசியல் சூழல் மோசமாக இருப்பதாக ஆளுநர் ஆனந்தபோஸ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் லாரியின் சக்கரத்தில் சிக்காமல் நூலிலையில் தப்பிய சிசிடிவி காட்சிகள்தான் இது. நாவல்கர் பகுதி அடுத்த உதய்பூர்வாதி பேருந்து நிலையம் அருகே தலைக்கவசம் கூட அணியாமல் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றார். வளைவு ஒன்றில் அவர் பைக்கை திருப்ப முயன்றபோது பைக் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்தார். அந்நேரத்தில் எதிரே லாரி ஒன்று வந்தது. இந்த சம்பவத்தின் போது ஒரு நொடி முன்னதாக இளைஞர் கீழே விழுந்த நிலையில் லாரியின் டயரில் அவர் சிக்காமல் தப்பினார். லாரி ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் சிராய்வுடன் மீட்கப்பட்ட இளைஞருக்கு அங்கிருந்த கடைக்காரர்கள் உதவினர். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் போட்டியில் 534 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 3 விக்கெட்டுகளை இழந்துள்ளது. 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்றுள்ளது. முதல் டெஸ்ட் போட்டி ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. இதன் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 150 ரன்களிலும் ஆஸ்திரேலியா அணி 104 ரன்களிலும் ஆட்டமிழந்தன. இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி நிதானமாக ரன் குவிப்பில் ஈடுபட்டு வந்தது. தொடக்க ஆட்டக்காரரான ஜெய்ஸ்வால் 161 ரன்களை குவித்த நிலையில் விராட் கோலி நீண்ட இடைவெளிக்கு பிறகு சதம் விளாசினார். இதன் மூலம் இந்திய அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 487 ரன்கள் எடுத்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 534 ரன்களை இந்திய அணி இலக்காக நிர்ணயித்த நிலையில் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் தொடக்க முதலே திணறியது. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஆஸ்திரேலிய அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 12 ரன்கள் மட்டுமே குவித்துள்ளது. இன்னும் 2 நாட்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் இந்திய அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதமடித்ததன் மூலம் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்துள்ளார் விராட் கோலி. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பார்டர் கவாஸ்கர் கோப்பை தொடரின் முதல் போட்டி பெர்த் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 3ஆம் நாளான ஞாயிற்றுக்கிழமை களமிறங்கிய விராட் கோலி 143 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 2 சிக்சர்களுடன் சதமடித்து அசத்தினார். இதன் மூலம் தன்னுடைய 30வது டெஸ்ட் சதத்தையும் 81வது சர்வதேச சதத்தையும் பதிவு செய்தார் விராட் கோலி. மேலும் ஆஸ்திரேலிய மண்ணில் 7வது சதத்தை அடித்துள்ள விராட் கோலி ஆஸ்திரேலியாவில் அதிக டெஸ்ட் சதங்கள் அடித்த ஆசிய வீரர் என்ற சச்சின் டெண்டுல்கரின் சாதனையையும் முறியடித்துள்ளார். இதனிடையே இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி 533 ரன்கள் எடுத்து டிக்ளேர் செய்தது. இதனையடுத்து 534 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தொடங்கியுள்ளது.
ஆட்ட நேர முடிவில் 12 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து ஆஸ்திரேலியா திணறிக் கொண்டிருக்கிறது.